ஆங்கிலேயருடைய ஆட்சி இருக்கிறது. 1920 தான் இந்தியாவிற்கு சுதந்திரம் தரப்பட வேண்டும் என்பதற்காக நிறைய கமிஷன்களை போடுறாங்க. சவுத் பாரா கமிஷன், சைமன் கமிஷன், இந்தோ மாலே சீர்திருத்த கமிஷன், இதை போல நிறைய கமிஷன் போடுறாங்க. எத்தகைய ஒரு விடுதலையை இந்த மக்களுக்கு தர முடியும்? ஏன்னா அவனுக்கு இந்த மக்களுடைய அமைப்பு முறை என்பது புரியாமலே இருக்கிறது. சிவபெருமான ஒருத்தன் வணங்குறான், கிருஷ்ணனா ஒருத்தன் வணங்குறான். சிவபெருமானுக்கு கிருஷ்ணனுக்கு சண்டைன்னு சொல்றான். எப்படியாவது சிவபெருமான் கால பாத்திர முடியுமான கிருஷ்ணன் துடியா முடிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு கதையை விடுறான். யாருக்கும் எதுவுமே புரியல. அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாரையும் இந்து என்று சொல்லி, those who are not Christians, those who are not Parsis, those who are not others are called Hindus அப்படின்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய தமிழர்களும் இந்துக்களாக மாறிவிடுவார்கள் என்கிற எச்சரிக்கை உணர்வு அயோத்திதாச பண்டிதர் காலத்தில் இருந்துச்சு. அப்ப தமிழ் தேசியத்தினுடைய தந்தையாக அயோத்திதாச பண்டிதர் அவர்களை தான் நாம் முன்வைத்திருக்கிறேன். ஆனால் சோழர் சொன்னதை போல ஊர் தெரு தமிழ் தேசியம் அயோத்திதாச பண்டிதரை மறைத்தது, பெருந்திருநாளை கொண்டு வந்து வைத்தது, இப்போது இருக்கக்கூடிய மொழியை கொண்டு வந்து வைக்கிறது. அப்ப இந்த தமிழ் தேசத்தினுடைய வரைவுகளை நாம் பார்க்கிறப்ப அயோத்திதாச பண்டிதர் காலத்தில் ஒரு நில வரையறை கிடையாது, அது மொழி சார்ந்த வரையறையும் கிடையாது. அப்படின்னா அவர் எதை வரையறுக்கிறார் என்று சொன்னால் ஒரு இனம் சார்ந்த வரையறையை தமிழ் தேசியமாக முன்வைக்கிறார். அந்த இனம் என்பது இந்திய இனமாக இருக்காது. இந்து, இந்தியா, இந்தி என்ற சொல்லாடல்களுக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பண்பாட்டை பேசக்கூடிய ஒன்றாக. அப்ப அந்த பண்பாடு என்பது என்ன என்று சொன்னால் அதுதான் தமிழ் பண்பாடு. அந்த தமிழ் பண்பாட்டில் எதை நீங்கள் மெய்யியலாக வற்புறுத்துவீர்கள் என்று சொன்னால் நம்முடைய அயோத்திதாச பண்டிதர் பௌத்தத்தை முன்வைக்கிறார். தமிழ் பௌத்தம் என்ற ஒரு சொல்லாடல் உருவாக்குகிறார். நண்பர்களே,